ஹாய்ங்க, வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு கிலோ கெண்டை மீன் எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, ஒரு பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பாருங்கள், வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான புளி கரைசல் வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், புளி கரைசல் நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி மீன் குழம்பு செய்யறதுன்னு பார்ப்போம். சட்டி வச்சுட்டேங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த டைமில் நான் எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தாளிப்புக்கு இந்த கடுகு, வெந்தயம், சீரகத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இப்போ நல்லாவே நம்மளுக்கு கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் நான் இங்கே பாருங்கள், ஒரு 3 தக்காளி, ஒரு 10 வெங்காயம் போட்டு மிக்சியில் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி போடும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் திக்காகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இது நம்ம சேர்க்குறோம். பூண்டு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மசாலா வதங்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நமக்கு தக்காளி இந்த அளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா கலரி கொடுத்துருவோம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நமக்கு இந்த மசாலா தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு போட்டோன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை தண்ணி ஊற்றி. இந்த டைமில் நம்ம மசாலாவை நல்லா கலரி கொடுத்துடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவை. நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போ நமக்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் புளிப்பாகவே வைக்கலாம் மீன் குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு மீடியமான புளி தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப வெள்ளை புளி எடுக்கலை, மீடியமான நல்ல கொஞ்சம் கலரு கருப்பாக இருக்க புளி தாங்க மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம்.
நல்லா இருக்குங்க. இந்த புளி கரைசல் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்ங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போதுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோங்க குழம்ப. இப்போ நமக்கு குழம்பு எந்த அளவு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க. இந்த டைமில் நம்ம இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு குழம்பு எந்த அளவு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு, பயங்கர சூடாக இருக்கு. குழம்பு நமக்கு நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. மாங்காவும் வெந்துருச்சு. நல்லா மாங்காய் மேலே மிதக்குது. டைமில் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இன்னும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம். அந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ கெண்டை மீன் தாங்க எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இந்த மீன்லாம் சேர்த்துக்கலாம் உள்ள குழம்புல சேர்த்துட்டு இப்படி நல்லா குழம்பு கலரி கொடுப்போம். அப்படியே ஒரு மேலோட்டமாக நம்ம கலரி கொடுப்போம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. மீனை போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டுங்க. கொதிச்சு வரும்போது மீன் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மீன் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொதி வரட்டும். அதில் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம மீன் குழம்பு எந்த அளவு கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்க. நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. மீனும் நல்லா வெந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நல்லாவே வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இலையை தூவிட்டு மீன் குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக மீன்லாம் வெந்துருச்சுன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மீன் குழம்பு டேஸ்டான மண்பானை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்ங்க.